Good morning, students. I am MRK. Today class on the 10th Maths Chapter 1 Relation Functions Exercise 1.1 உள்ள 6th சம்மில் third Roman letter given முதல்ல நம்ம கொஸ்டின்லேருந்து எடுத்து எழுதிக்கிறோம். செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்கு. நான் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர்லேயே சொன்ன மாதிரி இதை வந்து ரோஸ்டர் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம்னா 0,1ன்னு வரும். அடுத்து பின்ற செட்டை ரோஸ்டர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம்னா 2, 3, 4ன்னு வரும். சின்ற ரோஸ்டர் ஃபார்மில் அவங்களே கொடுத்துருக்காங்க 3,5. அப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பாரு. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணோம்னா ஏ யூனியன் பி. அப்போ ஏன்ற செட்டை எழுதிட்டு யூனியன் பின்ற செட்டை எழுதணும்னா ரெண்டு யூனியன் பண்ணுறோம்னா சேர்த்து எழுதணும். ஓகே, ஜாயின் பண்ணி எழுதணும். 0,1, 2, 3, 4. ஓகே ஸ்டூடெண்ட், ஓகே. நெக்ஸ்ட்டு கிடைச்ச ஆன்சரோட ஏ யூனியன் பியோட சியை கிராஸ் பண்ணணும். அப்போ எழுதிடணும் 0, 1, 2, 3, 4 அப்படின்னு எழுதிட்டு கிராஸ் போட்டு சின்றதை எழுதணும். சி என்ன இருக்குது 3,5 அப்படின்னு எழுதணும். அப்போ எழுதையில் 0,3 அடுத்து என்ன வரும் 0,5 அடுத்து 1,3 1,5 அடுத்த என்னடா தம்பி 2,3 2,5 அடுத்து 3,3 3,5. ஓகேடா ஸ்டூடெண்ட்ஸ், 4,3 4,5 க்ளோஸ் ப்ராக்கெட் எனஃப். ரெண்டுக்கு நேம் பண்ணிக்க 1 அப்படின்னு கொடுத்துட்டேன், டினோட் பண்ணிட்டேன். சரிங்களா, ரைட். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்றத பார்த்துக்கோ பொறுமையாக. ஓகே, கேட்டிருக்கு என்ன கேட்டிருக்கு, ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி. அப்போ ஏ எழுதி கிராஸு சி எழுதணும் 3,5. அப்போ நமக்கு பேர் பண்ணையில் ஃபஸ்ட்டு 0 எடுத்து 3யோடையும் 5யோடையும் பேர் பண்ணிட்டேன். 3யோடையும் 5யோடையும் பேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு 1 எடுத்து 3யோடையும் 5யோடையும் பேர் பண்ணுறேன். அவ்வளோதான், இதுதான் ஏ கிராஸ் சி. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் சி. பி கிராஸ் சி நெக்ஸ்ட்டு. அப்போ பின்ற செட்டு எழுதிட்டு அடுத்த செட்டு கிராஸ் போட்டு 3,5 அதாவது சின்ற செட்டு. அப்போ பின்ற செட்டு எடுத்து ஒவ்வொரு நம்பரையும் எடுத்து இந்த சியோட நம்ம பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 எடுத்து பேர் பண்ணோம்னா என்ன வரும் 2,3 2,5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து 3 எடுத்து பண்ணோம்னா 3,3 3,5. நெக்ஸ்ட்டு 4,3 4,5. அவ்வளோதான், எனஃப். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்க. ரைட்டு. நெக்ஸ்ட்டு இது ரெண்டு ஆன்சருக்கும் யூனியன் பண்ண சொல்லியிருக்கு. அதாவது ஏ கிராஸ் சிக்கும் யூனியன் பி கிராஸ் சி அப்படின்னு கொடுத்துருக்கு, கேட்டிருக்கு. அப்போ இந்த ரெண்டு செட்டை யூனியன் பண்ணி எழுதணும். பார்த்து முதல்ல 0 எழுதிடுவோமா. 0,3 0,5. வேறு எதுவும் இங்கே இருக்கா? இல்லை. அடுத்து 1 எழுதுவோம். 1,3 1,5 எழுதியாச்சு. அடுத்து என்ன எழுதணும் 2,3 2,5. அடுத்து 3,3 3,5. அடுத்து வந்து 4,3 4,5. செட் ப்ராக்கெட் க்ளோஸ்டு. இது செகண்ட் ஒன். ரெண்டையும் கம்பைன் பண்ணி பாரு. கம்பேர் பண்ணி 0,3 0,3 0,4 சாரி 0,5 0,5 1,3 1,3 1,5. அடுத்து என்ன இருக்குது 2,3 மூலமாக இருக்குது 2,3. அடுத்து 2,5 2,5 3,3 3,3 3,5 3,5 4,3 4,5. ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS. கொஸ்டினை வந்து ரைட் பண்ணிடு. ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.